வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். சீத்தாப்பழம் ரத்தத்தை விருத்தி செய்யும், ரத்த சோகையை நமக்கு குணப்படுத்தும். சீத்தாப்பழத்தில் குளுக்கோஸ் கணிசமான அளவில் இருக்கிறதால உடல் சோர்வை அகற்றி நம்மளுடைய உடலுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு சுறுசுறுப்பை சீத்தாப்பழம் ஏற்படுத்தும். நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை சீத்தாப்பழத்துக்கு உண்டுங்க மக்களே. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, சீத்தாப்பழத்தில் இன்னும் ஆரோக்கியமான அதிசய நன்மைகள் அதிகமாகவே நிறைந்திருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவான மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாவதற்கு சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்து உள்ளது. இந்த ரெண்டு சத்துக்களுமே ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிக்கக்கூடியது சீத்தாப்பழம். இதனால ரத்த அழுத்தம் சீராக்க வைக்குது. இதய நோய் மற்றும் பக்கவாதத்தினுடைய அபாயத்தை இதன் மூலம் நம்ம குறைச்சிக்கலாம். மாரடைப்பு கூட நமக்கு ஏற்படாது. ஆய்வுல அதிகமாக மெக்னீசியம் சத்தை உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பிபி என்று சொல்லக்கூடிய இந்த பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. உயர் ரத்த அழுத்தம் மற்றும் குறை ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபி, லோ பிபி, எந்த பிபி ப்ராப்ளம் இருந்தாலும் அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். செரிமானத்துக்கு உதவிகரமாக இருக்கும் சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விடுதலை 5 கிராம் அளவுக்கு நார் சத்து உள்ளது. இப்போ சீத்தாப்பழத்துல நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும். இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட பலவிதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது, குணமும் படுத்தப்படுகிறது. சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்தும். சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால நமக்கு பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்ற செரிமானம் சார்ந்ததால வரக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது. அதை நம்ம குணப்படுத்திக்கலாம். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீத்தாப்பழம், அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீஃப் பண்ணக்கூடியதாக சீத்தாப்பழம் இருக்கும். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரப்பதற்கு விட்டமின் B6 முக்கிய பங்கு இருக்கு. அப்போ விட்டமின் B6 சுரக்க வேண்டும் அப்படின்னா நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் B6 நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது செரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்களை நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். இந்த விட்டமின் மனநிலை கோளாறுகளுக்கெல்லாம் உதவக்கூடியது. விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். இது குறித்த ஆய்வு ஒன்றில் விட்டமின் B6 குறைபாடு ஒருவரினுடைய மனச்சோர்வை இன்னும் டபுள் மடங்கு ஆக்கும், 2 மடங்கு ஆக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால விட்டமின் B6 நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னா மனச்சோர்வு அபாயத்தை குறைக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். இதன் மூலமாக விட்டமின் B6 கிடைச்சி மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் நீங்க ரிலீஃப் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்க விடுபடலாம். உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாம ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை எப்படி குறைக்கிறோமோ அதே போல ஆரோக்கியமாக நம்மளுடைய உடல் எடையை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய உடல்ல அதிக கொலஸ்ட்ரால், அந்த கொழுப்புகள்லாம் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகாம ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை நீங்க அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா சீத்தாப்பழத்தை சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. சீத்தாப்பழம் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஃபுட்டா இருக்கும். சீத்தாப்பழத்துல அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதங்கள்லாம் இருக்கு. சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து நீங்க சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் எல்லாமே அதிகரிச்சுக்கலாம். ஆஸ்துமாவை சரி செய்கிறது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சு குழாய் அழற்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நன்மை தரும். விட்டமின் C உள்ளதால உங்களுக்கு சளி பிடிக்குமோ சீத்தாப்பழம் சாப்பிடும் போது அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம். சீத்தாப்பழம் சளியை போக்கிவிடும். அதுக்கு நீங்க குறைவான அளவுக்கு மட்டுமே சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்வதே போதுமானது. அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. சீத்தாப்பழத்தை குளிர் காய்ச்சல் இருக்கு அப்படிங்கன்னா அந்த குளிர் காய்ச்சல் எல்லாம் கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஆஸ்துமா, காச நோயை கொண்டிருக்கிறவங்க தொடர்ந்து சீத்தாப்பழம் சாப்பிட்டு வரும்போது அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். எலும்பு பலமடையும். பெண்களுக்கு பொதுவாக சீத்தாப்பழம் ஏற்ற ஒரு பழம். அப்போ சீத்தாப்பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியதாக சீத்தாப்பழம் செயல்படும். இதயத்திற்கு பலம் கொடுக்கும். கால்சியம் சீத்தாப்பழத்தை நிறைந்திருக்கிறதால எலும்பு மற்றும் பற்கள் ரெண்டுமே பலமடையும். தசை பிடிப்பு இருக்கிறவங்க எல்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தசைகளை வலிமையடைய வச்சுக்கலாம். தசை பிடிப்புலாம் இல்லாம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் இந்த சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லலாம். இது பெண்களுக்கு கரு ஊறுதலை மேம்படுத்தும், சோர்வு உணர்வை குறைக்கும், எரிச்சல் தன்மையை குறைக்கும் தன்மை கொண்டது. பொதுவாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைவருக்குமே மூளையினுடைய ஆரோக்கியத்தை சீத்தாப்பழம் மேம்படுத்தும். கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வருவதற்கான காரணம் கண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக அளிக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளாம போறது தான். ஸோ இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சீத்தாப்பழம்னா நீங்கள் எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தரும். கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். நீரிழிவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சீத்தாப்பழம். அதாவது நீரிழிவு நோயாளி
நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு பலருக்கும் சந்தேகம் இருக்கு. சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் 2 சத்துக்களுமே கொண்டு நிறைந்திருக்கிறதால சீத்தாப்பழம் சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்றத ஒரு சில நிபுணர்கள் குறிப்பிட்டாங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிலர் வந்து சீத்தாப்பழம் வந்து கிளைசமிக் குறியீடு 54 தான் இருக்கு. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிளைசமிக் குறியீடு கம்மியா இருக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிடணும். 55க்கும் கீழே இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கணும். அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சீத்தாப்பழம் 54 அப்படின்றதால இது நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து நல்ல பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நீரிழிவு நோயாளிகளாக லோ கிளைசமிக் உணவுல 55 மற்றும் அதற்கு குறைவான அளவு உணவுகளை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நார் சத்தும் சீத்தாப்பழத்தில் இருக்கு அப்படின்றதால ரத்த சர்க்கரையினுடைய அளவு உறிஞ்சுவதை மெதுவாக்கும் சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இறுதியாக உங்களுக்கு வந்து நீரிழிவு இருந்து நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டிருக்கீங்க, சீத்தாப்பழத்தை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய மருத்துவர் அணுகி சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத செக் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுடைய பிபி அதுக்கப்புறம் உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றவர்கள் சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.